மலையில் சிச்சுவின் வாழை இலை பிரியாணி. பறவைங்களோட ஊர்ல துணிக்குருவிக்கு சமைக்கிறதுனா ரொம்பவும் பிடிக்கும். அவ வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு டென்ட் போட்டு தினமும் வகை வகையான சாப்பாட சமைச்சு அதை எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்தா. துணியோட ஹோட்டலுக்கு ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. தினமும் மதிய நேரம் ஊருக்காரங்க எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு தான் வருவாங்க. அப்படி அவ வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? வெயில் காலம் போய் இப்போ மழை காலம் தொடங்குச்சு. மழை இடைவிடாம பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. துணி ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு சோகமா, புஜ்ஜி, என்ன பண்றது புஜ்ஜி? இந்த மழை வேற விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹோட்டலுக்கிட்ட நின்று சமைக்கவும் முடியாது, அங்கேயும் ஒழுவுது. விறகு கூட சமைக்க முடியாத மாதிரி எல்லாமே மழையில நனைஞ்சு போயிருக்கு. புஜ்ஜி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அம்மா, ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப குளிர் எடுக்குதுமா. இந்த மழையில ஹோட்டலுக்கு ஜனங்க கூட வர மாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஒருத்தர் கூட வரவே இல்லை. ஆமாம் புஜ்ஜி, இந்த மழை காலத்துல வியாபாரம் நடக்கவே நடக்காது. கொஞ்ச நாளைக்கு நம்மளும் ஹோட்டலை மூடிடலாம். மழை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்களும் நல்லா வருவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலை நல்லா கனமா நல்லா ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் சோட்டுக்கிளி வீட்டுக்கு வந்து, துணியக்கா, என்னக்கா ஹோட்டலை மூடிட்டீங்களாமா? எனக்கு பசி எடுக்குது. சுட சுட ஏதாவது சமைச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ சோட்டு, இல்ல சோட்டு, இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நான் ஹோட்டலை மூடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஹோட்டலுக்குள்ளேயும் ஒழுவுது, விறகும் நனைஞ்சு போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு நீயே வீட்ல சமைச்சுக்கோ. சோட்டு கவலையா, ஐயோ, உங்க சமையல சாப்பிடாம போனா எனக்கு நாளே போகாதே. சரி, என்ன பண்றது? பணத்தை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையாக்கா? துணி ஹோட்டலை மூடினது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே செய்திதான் சிச்சுவுக்கும் தெரிஞ்சது. சிச்சுவுக்கு துணிய பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அவ வியாபாரம் ஆரம்பிச்சு கத்தியா பணம் சம்பாதிக்கிறதுல அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இப்ப அவ ஹோட்டல் மூடிட்டாங்கிறதுனால அது சிச்சுவுக்கு ஒரு நல்ல அவகாசமா தோணுச்சு. உடனே அவளுடைய புள்ளையான சின்னுவை கூப்பிட்டு அவன்கிட்ட சிச்சு இப்படி சொன்னா, டே சின்னு, அந்த லூசி இருக்கால, மழை அதிகமா இருக்கு, கடைக்குள்ள ஒழுவுதுன்னு ஹோட்டலை மூடிட்டாளாண்டா. இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். சின்னுவுக்கு ஒண்ணு புரியாம, ஹோட்டலை மூடிட்டா நம்மளுக்கு என்னம்மா? மழை காலத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அப்போ சிச்சு, ஐயோ பைத்தியக்கார சின்னு, இதாண்டா உனக்கு ஒன்னும் புரியல. இப்போ மழை காலம், எல்லாருக்கும் சுட சுட காரமா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா சோம்பேறி தனத்தினால ஜனங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க. இதுதான் சரியான நேரம். துணியும் ஹோட்டலை மூடிட்டால, நம்ம ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சு வியாபாரத்தை நடத்தலாம். அம்மா, உங்க ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா துணி ஆண்டி விட நீங்க நல்லா சமைக்குவீங்களாமா? மழை காலத்துல யாரம்மா நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க? இங்க பாருடா, துணியோட ஷெட்டு ஒழுகுது அப்படின்னு தான் அவ ஹோட்டலையே நிறுத்திட்டா. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லல. நம்ம வீட்டு மேல நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கு. நம்ம அங்கே ஹோட்டலை ஆரம்பிச்சிடலாம். அதை விட துணியை விட 10 மடங்கு நான் நல்லா சமைப்பேன்டா. அப்போ சின்னு, அம்மா, என்னம்மா அந்த ஸ்பெஷல் சமையல்? எனக்கு இப்பவே பசி எடுக்குது. அதுதான்டா வாழை இலையில செய்யற பிரியாணி. வாழை இலையில செய்யற பிரியாணியா? அது எப்படிமா செய்யறது? டேய், அதுதான்டா இந்த சிச்சியோட ஸ்பெஷலே. சாதாரணமா எல்லாரும் ஹோட்டல்ல பிரியாணிய செய்வாங்க. ஆனா நான் செய்யற இந்த வாழை இலை பிரியாணி, ஒரு தடவை பிரியாணி செஞ்சு வாழை இலையில வச்சு அதை மடிச்சு ஆவியில வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் அதை மெதுவா எடுக்கும்போது அந்த பிரியாணிக்கு வாழை இலை ஃப்ளேவர் வந்து அது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அம்மா, உங்களோட யோசனையே ரொம்ப சூப்பரா இருக்குமா. இன்னும் எதுக்குமா நம்ம லேட் பண்றது? நான் போய் வாழை இலையை கொண்டு வரேன். நீங்க பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிடா சின்னு, நீ போய் வாழை இலைய கொண்டு வா. நீ வராங்கட்டியும் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்றேன். சிச்சு காக்கா உடனே அவளுடைய வேலைய ஆரம்பிச்சா. வீட்டுக்கு வெளியில ஒரு விறகடுப்புல அவ பெரிய பாத்திரத்துல பிரியாணிய சமைச்சுக்கிட்டு இருந்தா. பிரியாணி 80% வெந்த உடனே அத வாழை இலையில போட்டு கட்டி மறுபடியும் குண்டால போட்டு ஆவியில அத வேக வச்சா. அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் வாழை இலையில கட்டி வச்ச அந்த பிரியாணியோட மனம் மழையில அடிக்கிற அந்த காத்தோட இந்த வாசமும் கலந்து எல்லாருடைய வீட்டுக்கும் போச்சு. சோட்டு அவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வாசம் அவன் மூக்கு கிட்ட வந்துச்சு. பன்னு, கொட்டுற மழையில எங்க இருந்தோம் பிரியாணி வாசனை வந்துகிட்டு இருக்குடா.
அம்மா ஆமாம்மா, என் மூக்குக்கும் அப்படியே பிரியாணி வாசனை, ஏலக்காய் வாசனை, அது கூட ஏதோ இலை வாசனை கூட வருதுமா. வாசனை ரொம்ப பயங்கரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. துணியும் ஹோட்டல மூடிட்டா எங்க இருந்து வருது இந்த ஸ்மெல்லு? சரி, எப்படியும் நம்மளுக்கு பசி எடுக்குது, மழை வந்தாலும் பரவாயில்லவா, எங்க இருந்து ஸ்மெல் வருதுன்னு கொடை பிடிச்சிட்டு பாத்துட்டு வரலாம். அப்போ மரத்துல உட்காந்துக்கிட்டு மகிக்கழுகு, சோட்டு, உனக்கும் ஸ்மெல் வருதா பிரியாணியோடது? அது வேற எங்கேயும் இல்ல, சிச்சு வீட்ல இருந்து தான் வருது. சரி வா போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி பறவைங்க எல்லாரும் அந்த மழை பெய்யுற நேரத்துல கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா சிச்சுவோட வீட்டுக்கிட்ட போனாங்க. அங்க சிச்சு காக்கா அவ வீட்டு வராண்டாவையே ஒரு பெரிய ஹோட்டலா மாத்தி வச்சிருந்தா. அங்க பெரிய போர்டு கூட போட்டு வச்சிருந்தா. சிச்சுவோட வாழை இலை பிரியாணி மழையில சுட சுட சாப்பிட வாங்க அப்படின்னு. அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஒரு பெஞ்சையும் கூட போட்டிருந்தா. வாங்க வாங்க, இந்த பிரியாணி ஸ்மெல்லுக்கு உங்களால வீட்ல உட்கார முடியலையா? இது சிச்சுவோட வாழை இலை ஸ்பெஷல் தம் பிரியாணி. இந்த ருசிக்கு நீங்க சாப்பிட்டு மயங்கிடுவீங்க. வாங்க வாங்க, இது சிச்சுவோட ஸ்பெஷல். அப்போ சோட்டு ஆச்சரியமா, என்ன சிச்சு, துணி ஹோட்டல மூடின உடனே நீ பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்லையே, பயங்கரமா யோசிச்சிருக்க. சரி சரி, இந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு பசி அதிகமாகுது, எனக்கும் ஒரு பொட்டலத்தை கொடு. ஆமாம் சிச்சு, எனக்கும் ஒரு பொட்டலத்தை கொடு. எனக்கும் இந்த மழையில பசி அதிகமாகுது, சீக்கிரமா எனக்கும் ஒரு பொட்டலத்தை கொடு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, குடுக்குறேன். எல்லாருக்கும் பிரியாணி ரெடியா தான் இருக்கு. ஆனா என்ன, என்கிட்ட கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம். என்னது, ரேட் அதிகமா? ஏன், ஒரு பிளேட் பிரியாணி வெறும் 50 ரூபா தானே? சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது 50 ரூபாவா? அது சாதாரணமான பிரியாணி. ஆனா இது சிச்சுவோட ஸ்பெஷல் வாழை இலை பிரியாணி. அது மட்டும் இல்ல, மழையில சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுலயும் நான் கஷ்டப்பட்டு வாழை இலையில பிரியாணிய சமைச்சிருக்கேன். இந்த பிரியாணியோட விலை ஒரு பொட்டலம் 150 ரூபா. மகிக்கழகு ஷாக் ஆகி, என்ன சிச்சு, 150 ரூபாவா? என்ன இது பகல் கொள்ளையா இருக்கு? துணி கூட வியாபாரம் பண்ண, ஆனா அவ இந்த மாதிரி எல்லாம் விக்கல. அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, என்னது, பிரியாணிய துணி 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாளா? விக்குவா, ஆனா இப்பதான் அவளோட ஹோட்டலு மூடி இருக்கே. இப்ப உங்களுக்கு பசி எடுத்தா இந்த வாழை இலை பிரியாணிய சாப்பிட்டுதான் ஆகணும். வேணும்னா வாங்கிக்குங்க, இல்லனா விட்டுருங்க. அப்போ லூசி முன்னாடி வந்து, இங்க பாருங்க மகி, இந்த கொற்ற மழையில சமைக்கிறதுக்கு நம்மளாலேயும் முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அது இல்லாம பசி வேற அதிகமா எடுக்குது. இந்த ஸ்மெல்லுக்கே நம்ம 150 ரூபாய்ல 200 ரூபா கொடுக்கலாம். இந்த சிச்சு, எனக்கு ஒரு பிளேட் கொடு. லூசி புறா சிச்சுவுக்கு பணத்தை கொடுத்த உடனே சிச்சுவும் சந்தோஷமா சுட சுட இருக்கிற அந்த வாழை இலை பொட்டலத்தை லூசிக்கு கொடுத்தா. லூசி அங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொட்டலத்தை பிரிச்சா. அதை பிரிச்ச உடனேயே அதுல இருந்து குப்புன்னு ஒரு நல்ல மனம் வந்துச்சு. அதுல இருக்கிற பிரியாணி இலை, பட்டை, லவங்கத்தோட வாசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி லூசி புறாவும் ஒரு வாய் எடுத்து வச்சா. அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணா. வாவ் சிச்சு, இந்த மாதிரி ஒரு பிரியாணிய என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. வாவ், இதோட ருசி அற்புதமா இருக்கு, அமோகமா இருக்கு. ஆமாம் சிச்சு, இந்த பிரியாணிக்கு 150 ரூபா இல்ல, 200 ரூபாய்க்கு மேலேயே கொடுத்தாலும் தப்பு இல்ல, அவ்வளோ ருசியா இருக்கு. அதை பார்த்து சோட்டு கிளி, அடடே லூசி, அவ்வளோ ஒரு ருசியா இருக்கா? அப்படின்னா எனக்கும் இந்த பிரியாணியை சாப்பிட்டே ஆகணும். இந்த சிச்சு, காசை வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு பிளேட் கொடு. சிச்சு, என்னாலையும் சாப்பிடாம இருக்க முடியல. இந்த காசு, எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடு. சித்தி, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது, எனக்கும் ஒரு பிளேட் கொடுங்க. சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாருமே பணம் கொடுத்து சிச்சு காக்கா கிட்ட அந்த பிரியாணி பொட்டலத்தை வாங்கி அங்கேயே ஆவி பறக்க அதை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா அந்த பிரியாணியை சாப்பிடுறத பார்த்து சிச்சு காக்காவும் மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. வாவ் சிச்சு, உண்மையிலேயே இந்த பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மழைக்கு அப்படியே காரமா ஸ்பைசியா வேர்த்து கொட்டுது பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கு சிச்சு. ஆமாம் சிச்சு, 150 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, இதோட ருசி அவ்வளோ அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாழை இலை ஃப்ளேவர் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ சிச்சு, பாத்தீங்களா, பிசினஸ் மேனுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவன் உண்மையான பிசினஸ் மேன். துணி மழைக்கு பயந்துகிட்டு ஹோட்டலை மூடிட்டான், இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா சிச்சுவோட ஐடியா? அப்பதான் துணி பூச்சி 2 பேருமே அங்க வந்தாங்க. அட, என்ன இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு? அடடே சிச்சு,
ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டியா? நான் ஹோட்டலை மூடின உடனே நீ ஹோட்டலை ஆரம்பிச்சிட்டியா? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் துணி. நீ ஹோட்டலை மூடின உடனே நான் ஹோட்டலை ஆரம்பிச்சிட்டேன். பாத்தியா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ருசியா இருக்குன்னு சாப்பிட்றாங்க. ஆமாம் சிச்சு, மழைக்கு பயந்து போய் நான் ஹோட்டலை மூடிட்டேன். ஆனா நீ தைரியமா எல்லாரும் மெச்சுற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சுட சுட வாழை இலை பிரியாணியை செஞ்சிருக்கேன். சரி சிச்சு, எங்களுக்கு ஒரு 2 பிளேட் கூட நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுடுறோம். சரி துணி, கொடுக்குறேன். இந்த எடுத்துக்கோ. நாளையில இருந்தும் என் ஹோட்டல் இப்படியே தான் ஓப்பனா இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பேன். அன்னைக்கு சிச்சு செஞ்ச பிரியாணி எல்லாமே வித்து தீந்துருச்சு. அவ விற்க ஆரம்பிச்சு 1 மணி நேரத்திலேயே எல்லா பிரியாணியும் வித்து தீர்ந்ததுனால அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் சின்னு சிச்சு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு வந்த வருமானத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதாமா. அந்த துணி ஆண்டியை விட இன்னைக்கு நம்ம நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்கோம். அத கேட்டு சிச்சு, ஆமாண்டா சின்னு, வியாபாரம் அப்படின்னா சாதாரணமா சமைக்கிறது மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமா நேரத்துக்கு ஏத்த மாதிரி புத்திய பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலை. அந்த துணி சாதாரணமா பிரியாணி செஞ்சா, அதே நான் வாழை இலையில பிரியாணி செஞ்சேன். என்னோட வாழை இலை பிரியாணி பிசினஸ் எப்படி சக்சஸ் ஆச்சு, எவ்வளவு ஜனங்க வந்தாங்க. சூப்பர் அம்மா. நாளைக்கு என்னென்ன சமைக்கிறது? நாளைக்கு வாழை இலை பன்னீர் மஷ்ரூம், வாழை இலை பன்னீர் டிக்கா. இந்த மழை முடியாங்கட்டியும் நான் தான் பிசினஸ் மேன் ஹுமன். கண்டிப்பா அம்மா, உங்க புத்திசாலித்தனத்தினால எதை வேணா செய்வீங்க. அப்படி சிச்சு காக்கா அவருடைய புத்திசாலித்தனத்தினாலையும் சரியான நேரத்துல சரியா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ரொம்ப சுவையான சாப்பாடை செஞ்சு கொடுத்து ஊர்ல இருக்கிற அத்தனை பறவைங்க கிட்டயும் நல்ல பேரையும் வாங்கினா பணத்தையும் சம்பாதிச்சா. மரத்தில் அழகான 3 வீடுகள். ஒரு அழகான காட்டுக்கு நடுவுல ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல மகிக்கழுகு அதோட 4 பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மகிக்கழுகுக்கு 3 பொண்ணுங்க, 1 புள்ள. பெரிய பொண்ணோட பேரு துணிக்குருவி, 2வது பொண்ணு சோட்டுக்கிளி, 3வது பொண்ணு சிச்சு காக்கா, 4வது ஆம்பளை பிள்ளையான லூசி புறா. மகிக்கழுகு அவனுடைய பொண்ணுங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான். துணிக்குருவி பொண்ணோட பேரு புஜ்ஜி, சோட்டுவோட புள்ளியோட பேரு பன்னோ, சிச்சுவோட புள்ளையோட பேரு சின்னோ. இவங்க 3 பேருமே இப்ப வளர்ந்து சிட்டில இருக்கிற காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 பொண்ணுங்களோட புருஷனுங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக துபாய்க்கு போய் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புருஷங்க கூட இல்லைங்கிறதுனால பொண்ணுங்க 3 பேரும் அவங்க பிள்ளைங்களோட அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி அவங்க அம்மா தம்பி கூட சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே சமையலறையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு சோட்டு, இன்னைக்கு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நம்ம பசங்க புஜ்ஜி, சின்னு, பன்னு காலேஜ்ல இருந்து வராங்கட்டி அவங்களுக்கு சுட சுட ஏதாவது செஞ்சு வைக்கணும். பாவம், காலேஜ்ல இருந்து ரொம்ப டயர்டாயி வருவாங்க. சோட்டு காய்கறி நறுக்கிக்கிட்டு, ஆமா துணி, நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வைக்கணும். நம்ம புருஷங்க துபாயில இருந்துகிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை நம்மளுக்காக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வைக்கணும். நம்ம தம்பி லூசி கூட வீட்ல ரொம்ப பொறுப்பா இருக்கிறான். அப்போ சிச்சு காக்கா அடுப்புல விறகு வச்சுக்கிட்டு, ஆமாக்கா, நம்ம இந்த வீட்ல இருந்தாலும் நம்ம தம்பி நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். நம்மள யாரோ மாதிரி பாக்குறது இல்ல, நம்ம பசங்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். இந்த மாதிரி தம்பி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். அதே நேரத்துலதான் அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா எல்லாருமே அவங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு உற்சாகமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் புஜ்ஜி குருவி ரொம்ப சந்தோஷமா, அம்மா, காலேஜ்ல என்னோட ப்ரொஃபசர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட்ட நான் தான் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்டா நல்லா செஞ்சேன். அதனால எங்க ப்ரொஃபசர் என்ன ரொம்ப பாராட்டினாரு. பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சித்தி, புஜ்ஜி ரொம்ப நல்லா படிக்கிறான். நானும் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தேன். அப்பா துபாயில இருந்து கால் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லுங்க. சின்ன காக்கா அவனுடைய வயிறை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, உங்களோட ஆட்டம் பாட்டம் அதை நிறுத்துறீங்களா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. காலேஜ்ல எப்பவோ சாப்பிட்டது. அம்மா, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்பவே பசி எடுக்குதுமா. அப்போ மகிக்கழுகாங்க வந்து பேரம்பேத்திக்கிட்ட பாசமா, பசங்களா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பேரும் புகழையும் சம்பாதிக்கணும். உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி, கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. உங்க மாமா வேலைக்கு போயிட்டு வந்துருவான். எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். கொஞ்ச நேரத்துல லூசி புறா வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகம் என்னமோ கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு.
புலியோட முகம் வாடி போயிருக்கிறத மகிகளுக்கு கவனிச்சு உடனே அவன் பக்கத்துல வந்து, என்னாச்சு லூசி, ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. அப்போ லூசி புறா சிரிச்சுக்கிட்டே, அம்மா ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊர்ல குஹு இருக்கால, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அத கேட்டு துணிக்குருவி சந்தோஷமா, டே லூசி, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? குஹுவும் ரொம்ப அழகா இருக்கா. உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. நீ கல்யாணம் பண்றதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அம்மா நீங்க ஒரு தடவை போய் பேசி பாருங்கம்மா. மகியும் ரொம்ப சந்தோஷமா, லூசி, உனக்கு சந்தோஷம்தான், அதுதான் எங்களுக்கும் வேணும். உனக்கு ஓகே தானே? எங்களுக்கும் ஓகே தான். நாங்க எல்லாருமே ஒரு தடவை கலந்து பேசி குஹு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரோம். கல்யாணத்தை முடிவு பண்ணிரலாம். அடுத்த நாளே மகிகளுக்கு குஹுவோட வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கான பேச்செல்லாம் பேசிட்டு வந்துருச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா லூசிக்கும் குஹுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாங்க. கல்யாணம் ஆன புதுசுல குஹுவாத்து வீட்டுல இருக்கிற எல்லாரு கூடவும் நல்லாதான் பழகிக்கிட்டு இருந்தா. ஆனா நாட்கள் போக போக தான் அவருடைய உண்மையான குணம் வெளியில வந்துச்சு. லூசியோட வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறது குஹுவுக்கு பிடிக்கல. அதுலயும் முக்கியமா லூசியோட அக்காங்க 3 பேரும், அவங்க பிள்ளைங்களும், அவங்க பண்ற அட்டகாசமும் பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் குஹுவாத்து ரொம்பவும் கோவமா பெட்ரூம்ல லூசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. குஹு கோவத்துல முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க லூசி, எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா எல்லா பக்கத்துலயும் உங்க அக்காவுங்க அவங்க பசங்க தான் இருக்காங்க. இது வீடா இல்ல சத்திரமா? அப்போ லூசி குஹு கிட்ட, ஏன் குஹு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அவங்க எல்லாரும் என்னோட சொந்த அக்காவுங்க. அது மட்டுமா எங்க மாமாவுங்க துபாயில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நம்ம எல்லாரும் கூடி இருந்தா சந்தோஷம் தானே? குஹு ரொம்ப கோவமா, என்ன சந்தோஷம்? அவங்க புருஷனுங்க துபாயில கை நிறைய நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? உங்க அம்மாவும் அவங்கள எதுக்காக இந்த வீட்ல வச்சிருக்கணும்? அவங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்துன்னு இருக்கலாம்ல. அவங்க எல்லாரும் இங்க இருந்தாங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறேன். லூசி பயந்துகிட்டு, ஐயோ குஹு, வேண்டாம் குஹு, உன் வார்த்தையை நான் கேக்குறேன். ஆனா எங்க அக்கா உங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றது? எங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அப்போ குஹுவாத்து சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சண்டைய போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ கவலையில அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. குஹு சொன்ன வார்த்தைங்க எல்லாமே லூசியோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. தான் பொண்டாட்டி மேல இருக்கிற காதலால தான் 3 அக்காங்க மேலயும் அவன் பகைய வளர்த்துக்கிட்டான். அன்னையில இருந்து வீட்டுல எல்லார்கிட்டயுமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சான். ஏன் சின்ன பசங்களை கூட அவன் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் காலையில பன்னு ஹால்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது லூசி வந்து அந்த புக்கை தூக்கி போட்டுட்டான். பன்னு ஆச்சரியமா, என்னாச்சு மாமா, எதுக்காக என் புத்தகத்தை புடுங்கி விசிறடிச்சிட்டீங்க? நாளைக்கு காலேஜ்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. அப்போ லூசி ரொம்ப கோவமா, படிக்கணும்னா உனக்கு வேற பக்கத்துல உட்காந்து படிக்க முடியாதா? இங்கே சோஃபால தான் உட்காந்து படிக்கணுமா? உங்க அப்பா துபாயில இருந்து அனுப்புற காசுல வேற வாடகை வீடு பாத்துக்கிட்டு இந்த மாதிரி சோஃபா போட்டு உட்காருங்க. பன்னு பாவம் அழுதுகிட்டே அவங்க அம்மாவான சோட்டு கிட்ட ஓடி போனா. அங்க மாமா இப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னதுமே சோட்டுவும் உள்ள வந்து அவளுடைய தம்பி கிட்ட, என்ன லூசி, அந்த பையன் இங்க உட்காந்து படிச்சா உனக்கு என்ன ஆகும்? ஒன்னும் பிரச்சனை இல்லல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டு தான் வரோம். நீ அந்த பசங்களை சரியா பார்க்க மாட்டேங்கிற. 2 பேரும் பேசும்போது குஹு அங்க வந்து, என்ன லூசி, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? ஏன் இத்தனை நாளா உங்களையும் உங்க பசங்களையும் என் புருஷன் பாத்துக்கிட்டாரே, அதுக்காகவா? உங்க புருஷனுங்க துபாயில வேலை செஞ்சு நல்லபடியா காசு அனுப்புறாங்கல்ல, அந்த காசுல வாடகை வீட்டுல போய் இருக்கலாம்ல. அப்போ சிச்சு அங்க வந்து, குஹு, வார்த்தைய பார்த்து பேசு. இது எங்க அம்மாவோட வீடு. நாங்க இங்க இருந்தா உனக்கு என்ன? நீ புதுசா வந்தவ. நீ வேணானா இந்த வீட்டை விட்டு போ. குஹு லூசி கிட்ட, பாத்தீங்களா லூசி, உங்க அக்கா உங்க என்ன எப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு? இதுக்கப்புறம் இந்த வீட்ல அவங்க இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமா? அப்போ லூசி ரொம்ப கோவமா, சிச்சு, சோட்டு, துணி, நீங்க 3 பேரும் உடனடியா வீட்டை விட்டு வெளியே போங்க. என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுறா. நீங்க உடனடியா உங்க பசங்களை கூட்டிக்கிட்டு வெளியே போங்க. அதை கேட்டு துணிக்குருவி கண்ணுல கண்ணீரோட, லூசி, ஏண்டா ஏன் இப்படி பேசுற? நம்ம எல்லாரும் ஒன்னா பிறந்தவங்க. இப்ப வெளியே போனா எங்கட போறது? வெளிய பாத்தியா எப்படி மழை கொட்டிக்கிட்டு இருக்குன்னு? இந்த மழையில வெளியே போன்னு சொன்னா நாங்க எங்கட போவோம்? உண்மையிலேயே வெளியில பயங்கரமான காத்தோட இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மழை விழுற சத்தம் வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குஹு
மழை வந்தேன்னா புயல் காத்தடிச்சா எங்களுக்கு என்ன? நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். லூசி, அவங்க துணியெல்லாம் எடுத்து வெளியே விசிறடிங்க. லூசி புறா அவனுடைய பொண்டாட்டியோட பேச்சு கேட்டு வெளியில மழை பெய்யுது சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம துணி, சோட்டு, சிச்சு அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு எல்லாரையுமே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே வீசிட்டு அவன் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டான். பாவம் மழையில நனைஞ்சுக்கிட்டே துணி, டேய் லூசி, கதவை தொடரா. இவ்வளவு ஜோரா மழை கொட்டிக்கிட்டு இருந்தா நாங்க எங்கடா போறது? பசங்க எல்லாம் நடுங்குறாங்கடா. பாவம் புஜ்ஜி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குதுமா. இந்த இருட்டுல எங்கம்மா போறது? மாமா கிட்ட கதவை திறக்க சொல்லுங்கம்மா. பன்னுக்கிளி சின்ன காக்கா கூட குளிர் தாங்க முடியாம அவங்க அம்மாங்களை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பாவம் அந்த மலைக்கும் கருணையில போல சோனு பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா லூசியும் குஹுவும் மட்டும் மனசாட்சி எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் மகிக்கழகு கோயிலுக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. திரும்பி வர வழியில அவளுடைய 3 பொண்ணுங்களும் பேரம் பேத்திங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டு நடுத்தருல நிக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, பதட்டமா, ரொம்பவும் கவலையோட அவளுடைய 3 பொண்ணுங்க கிட்ட போனாங்க. ஐயோ பசங்களா, எதுக்காக நீங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க தம்பி சண்டை போட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானா? சோட்டு கிளி அழுதுகிட்டே, அம்மா, அந்த குஹுவோட வார்த்தையை கேட்டு தம்பி லூசி எங்களை இந்த குற்ற மலையில வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா. நாங்க இந்த குற்ற மலையில எங்கம்மா போவோம்? இந்த நேரத்துல எங்களுக்கு எங்க இடம் இருக்கு? மகிக்கழகு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயோ அழுவாதீங்கம்மா, நான் உங்களோட அம்மா. எனக்கு உன் தம்பி இப்படி பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்காக இன்னொரு இடத்துல ரொம்ப நல்ல வழி செஞ்சு வச்சிருக்கேன். கவலைப்படாம என் கூட வாங்க. மகிக்கழகு தன்னுடைய பொண்ணுங்களையும் பேரம் பேத்திங்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த மரம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்த உடனேயே துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பெரிய மரத்துக்கு மேல கட்டை புல்ல வச்சு கட்டியிருந்த 3 அழகான வீடுங்க இருந்துச்சு. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மரத்துல பாலத்தையும் கட்டி வச்சிருந்தாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இந்த மரத்து மேல 3 வீடு இருக்கு? இதை யாருமா கட்டுந்து? மகி சிரிச்சுக்கிட்டே, துணிக்கு நம்ம பொண்ணு பாக்குறதுக்காக குஹு வீட்டுக்கு போகணுமே. அப்பவே இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அவளோட கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு இந்த நிலைமைய கொண்டு வருவான்னு தான் நான் அன்னைக்கே இந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வீட்டுல துணியும் புஜ்ஜியும், இன்னொரு வீட்டுல சோட்டும் பன்னும், இன்னொரு வீட்டுல சிச்சுவும் சின்னுவும். எவ்வளவு மழை வந்தாலும் இந்த வீடு இடிஞ்சு போகாது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். புஜ்ஜி சந்தோஷமா மரத்துல ஏறி, வாவ் அம்மா, இந்த வீடு எவ்வளவு அழகா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குமா. எவ்வளவு மழை வந்தாலும் உள்ள நல்ல சூடா நல்லா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பன்னுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா பாட்டி, நீங்க எங்களுக்காக கட்டியிருக்கிற எங்களோட சொந்த வீடு பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இனிமே மாமா வீட்டுல எங்களுக்கு வேலையே இல்ல. சின்னவும் சந்தோஷமா, ஆமாண்ட பந்து, மரத்து மேல இருந்து காட்ட பார்க்க எவ்வளவு அழகா தெரியுதுல்ல. இந்த வீட்டுல இருந்து இனிமே யாராலையும் நம்மள வெளியே அனுப்ப முடியாது. அப்படி 3 பொண்ணுங்களும் அவங்களுக்காக ஒதுக்குன வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பாடு அவங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு. இப்ப 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அதே நேரத்துல மகிக்கழகு குஹுவுக்கும் லூசிக்கும் பாட்டு கத்து கொடுக்கறதுக்காக வேகமா பறந்து அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. லூசி, குஹு 2 பேரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போனாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லாத நேரம் மகிக்கழகு ஒரு பெரிய மூட்டையில வீட்டுல இருந்த காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையுமே போட்டு வச்சு மூட்டைய கட்டி அத அங்கிருந்து சுமந்துக்கிட்டு தான் பொண்ணுங்க தங்கியிருக்கிற மரத்துக்கு கீழே கொண்டு போய் அங்கிருந்து அவங்கள சத்தமா கூப்பிட்டுச்சு. பசங்களா, சீக்கிரமா கீழே வாங்க. நான் உங்களுக்காக சாப்பிடுறதுக்கு பழம் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். கீழே வந்து இது எல்லாத்தையும் மேல கொண்டு போங்க. துணி, சோட்டு, சிச்சு எல்லாரும் கீழே வந்து அந்த மூட்டைய வாங்கிக்கிட்டாங்க. துணியோட முகத்துல இன்னும் கவலை அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ துணி கவலையா, அம்மா, நீங்க வீட்ல இருந்து இந்த பொருளுங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு குஹுவுக்கும் லூசிக்கும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்களை திட்டுவாங்கம்மா. எதுக்காகமா இதை கொண்டு வந்தீங்க? மகிக்கழகு தைரியமா, ஏன் பசங்களுக்காக என் வீட்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறத யாரு தப்புன்னு சொல்லுவான்? அந்த குஹுக்கு நான் என்ன பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சமைச்சு சாப்பிட நான் ஏன் பயப்படணும்?
நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். நீங்க கவலைப்படாம சமைச்சு சாப்பிடுங்க. சிச்சு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ஆன பலம். பசங்கெல்லாம் காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்படி தினமும் லூசியும் குஹுவும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா மகிக்கழுகு அவங்களுக்கு தெரியாம வீட்ல இருக்கிற அரிசி பருப்பு காய்கறியை கொண்டு வந்து பொண்ணுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்களும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சமைக்கலாம் அப்படின்னு குஹு சமையல் அறைக்கு போகும்போது நாளுக்கு நாள் வீட்ல இருக்கிற பொருட்கள் குறையறத பார்த்து அவளுக்கு என்னமோ சந்தேகம் வந்துச்சு. வீட்ல பழங்க மல்லிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தா உடனே காலி ஆகிக்கிட்டு இருக்கு. இது லூசி எடுத்திருக்காது. அப்போ யார் எடுக்குவா? அத்தை தான் எடுத்திருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு சாயந்தர நேரம் மகிக்கழுகு வீட்டுக்கு வந்த உடனே குஹுவும் லூசியும் அவளை கேள்வி கேட்டாங்க. அம்மா, வீட்ல இருந்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு போய் உன் பசங்களுக்கு குடுக்கறியா நீ? ஆமாண்டா, எதுக்காகடா கொடுக்க மாட்டேன்? அவங்க என் பசங்க இந்த வீட்ல இருக்கும்போது உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. இப்ப அவங்க வெளியே போய் கஷ்டப்படும் போது ஒரு அம்மாவா இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம அவங்க கஷ்டத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு சத்தமா சொன்னதும் குஹு கோவமா, அப்படின்னா நீங்களும் உங்க பொட்ட பசங்க கிட்ட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மகியையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா. ராத்திரி நேரம் சோனு மழை பெய்யும் போது மகிக்கழுகு கண்ணுல கண்ணீரோட பொண்ணுங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. பொண்ணுங்க 3 பேருக்கிட்டையுமே நடந்ததை சொல்லுச்சு. அப்போ பொண்ணுங்க 3 பேரும் இனிமே நீ அங்க இருக்க வேண்டாமா, எங்க கூடவே இருன்னு சொல்லி அவங்க அம்மா கூட சேர்ந்து 3 பொண்ணுங்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.